நான் உள்ள வந்தோடனே சொல்றாங்க இது ஒரு சேலஞ்ச், அதனாலதான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு. சேலஞ்சா அப்படின்னு நீங்க ஒரு பார்ட்டி வாய்ஸ்ல பாடணும் அப்படின்னா. பார்ட்டி வாய்ஸா? சரி, உடனே நான் என்ன பண்ணேன், நான் அந்த தசாவதாரம் பாட்டி மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணேன். இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு டியூன் கேட்டேன். நம்ம வந்து ஒரு மாதிரி பாடுறோம், பட் ஆனால் அந்த டியூன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு செட் ஆகுதான்னு ஒன்று இருக்குல்ல. நான் சொன்னேன், இந்த மெலடி வந்து அது ஒரு மாதிரி அந்த செய்யாலாம் இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாள்லாம் வருதுல்ல ரஹ்மான் சார், அந்த மாதிரி இருக்கும். ஏங்க இதுக்கு வந்து பாட்டி பாடுற மாதிரி பாடினா எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னு. அப்புறம் நான் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் பாடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ வி ஹாவ் டு பி லைக் தட். சரி, இதுக்கு எப்படி பாடினா வந்து ப்ரோஆக்டிவாக நான் இப்படி பாடுறேன் அப்படின்னு நானே வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து பாடினேன். அப்புறம் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். நம்ம வந்து வி ஹாவ் டு கீப் ட்ரைங் அண்ட் டிஃபரெண்ட் மாடுலேஷன்ஸ்ல பண்ணி பார்க்கணும். எது வந்து இல்ல வோக்கல் ப்ரொடக்ஷன் எது ஜெல் ஆகுதுன்னு வி ஹாவ் டு ட்ரை. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ். பயங்கரமா நீங்க ஹை பிச்ல பாடின ஒரு பாட்டு டோட்டல் வெஸ்டர்னஸ். தீரநதிகாரம் ஒன்றில் கூட டிங்கா டிங்கான்னு ஒரு சாங் வரும். அது வந்து அந்த வேற மாதிரி ரொம்ப ரேஞ்சு, ரொம்ப அது வேற மாதிரி ஒரு வாய்ஸ்லேயே பாடியிருப்பேன். காந்தாரி யாரோ அந்த சாங் மகளிர் மட்டும் 2D என்டர்டெயின்மெண்ட், அதுவும் அந்த மாதிரி தான் பாடியிருப்பேன். ஸோ அதுதான். அதுல ஏதாச்சும் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பாட்டு. காந்தாரி யாரோ கண் பாராததாரோ சூதாடும் போது வன்சூளுரைத்ததாரோ சீதைகள் யாரோ சிறை மீளாததாரோ போராடும் போது தீமுட்டி சென்றதாரோ சிறுபுள்ளி வைக்கின்றாய் பெருங்கோலம் படைக்கின்றாய் அழகே நீயும் யாரோ கடவுளின் தூகள் தானோ கண்ணே என் காதம்பரி கண் மூடி தூங்கும் கிளி காலங்கள் ஓடும் மீனி வாகை சூட ஓடி வாவா. அப்படி வரும். அது சடனா வந்து உங்களை இந்த மாதிரி மெலோடி சாங்கா கேட்டுட்டு டக்கு நீங்க ஒரு ஹை பிச் பாடுறப்ப எங்களுக்கே வந்து பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், வாய்ஸே வந்து கொஞ்சம் ஒரு ப்ராடா ஒரு வேற மாதிரி. அதுதான் அந்த ட்ரைனிங். நான் வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஆப்பரா வந்து படித்தேன் ரஹ்மான் சாரோட மியூசிக், கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரியில். ஸோ அங்கே அந்த ஹெட் வாய்ஸ், அந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே கற்றுண்டது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சாங்க்கு, சில சாங் எல்லா சாங்க்கும் யூஸ் ஆகாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சில சாங்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். பட் நம்ம வந்து வி ஹாவ் டு பி வெர்சடைல் அண்ட் வி ஹாவ் டு ஜெல். நான் ஒரே விஷயத்தை தான் பாடுவேன்னா இட்ஸ் நாட் சர்வைவல்ல. இப்போ அடுத்து இந்த D1ல் வர சாங் வந்து வேறு மாதிரி இருக்கும் டோட்டலாக. ஸோ தட் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். சூப்பர் மேம். நீங்கள் பாருங்கள் வந்து எல்லா லாங்குவேஜஸும் கற்றுக்கிட்டீங்க அண்ட் வந்து நிறைய லாங்குவேஜ். ஆக்சுவலி ஒரே விஷயம் தாங்க. நான் வந்து ஐ பிலீவ் இன் ஒன் திங், அதாவது கற்றுக்கிறத விட கூட லிஸ்னிங் தாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆமாங்க, இப்போது இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம் லாங்குவேஜ் யூ கோ அண்ட் செலக்ட் சம் மூவி இன் அமேசான் பிரைம், யூ கீப் வாட்சிங் ஃபார் 2 weeks வித்வுட் த சப்டைட்டில். ஓகே, உங்களுக்கு லாங்குவேஜே புரியாது, பட் நீங்க அப்படிதான் கத்துப்பீங்க. புரியும். அதை நீங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு 2-3 சென்டென்ஸ் ஒரு வேர்ட்ஸ் வந்து உள்ள போகும். சரியா? அப்போ இஃப் யூ ட்ரை டு டாக் வித் சம்ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட், ஃபர்ஸ்ட் பேசும்போது வரும் ஆர்வ கோளாறுல கிராமர்லாம் தப்பா வரும். ஸோ சிரிப்பாங்க, பார்க்குறாங்க, இது வந்து தெலுங்கு பேச ட்ரை பண்ணுது, இது வந்து கன்னடா பேச வரலல்ல அப்படின்னு நம்மளை நக்கல் அடிப்பாங்க. நம்ம வந்து இவன் நக்கல் அப்படி யோசிக்காம நீ அடிக்கிற நக்கலை அடி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஐ வாண்ட் டு லேர்ன் தட் லாங்குவேஜ், ஐ எம் ட்ரையிங் டு டாக், அப்படி தான் எனக்கு வரும். அப்படி நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவாக அப்படியே பேச வந்துடும்.